ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் மற்றும் வேலை பார்க்க போறோம். அதோட பார்ட் 4 வீடியோ இது. சரிங்களா? நேரம் மற்றும் வேலை ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா 7th டேர்ம் 1ல இருக்கு. நேர் விகிதம் மற்றும் எதிர் விகிதம் இருக்கும். அதில் இருக்க கணக்குகள்லாம் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோவில் பார்த்தோம். இப்போ 8th டேர்ம் 3ல இருக்கிறத பார்ட் 3 அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது பார்ட் 4. இதுக்கு அடுத்து பார்ட் 5ன்னு வரும். அதோட நேரம் மற்றும் வேலை அனைத்து கணக்குகளும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது முடிஞ்சிடும். சரி, ஓகே. பார்ட் 4 வீடியோக்குள்ள போவோம். 8th டேர்ம் 3. ஓகேங்களா? ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகை வழங்குகிறது எனில் அந்நிறுவனமானது 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். குழுக்களாக 10 5 பேர் 10 பேர் இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்தாங்கன்னா அதான் குழுக்கள் டைப் 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஃபார்முலா MD/W. செகண்ட் டைப் ஏ இவ்வளோ நாள் செஞ்சாங்க, பி இவ்வளோ நாள் செஞ்சாங்க அப்படின்னு வரும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி சொல்லி கொடுத்தோம். மூணாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறன் வச்சு வரும். அது இடி அப்படின்ற ஃபார்முலா சொன்னோம். சரிங்களா? ஸோ இதுதான் கணக்கு. இப்போ இதில் அதன்படி பார்க்குறப்போ இது 15 வேலையாட்கள் அப்படின்னு மொத்தமாக வரனால இது ஒரு குழுக்கள் சார்ந்தது. இதுக்கு MD/W தான் ஃபார்முலா போடணும். இப்போ பாருங்க, 20 நாட்களுக்கு 15 வேலையாட்கள் M15 20 நாட்களுக்கு 6 லட்சம் தொகையை வழங்குகிறது. இந்த 6 லட்சம் தான் நீங்கள் டபிள்யூவில் வேலையில் போட்டுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா 5 வேலையாட்கள் 12 நாட்களுக்கு எவ்வளவு இது வரும் அப்படின்றது. அப்போ இது W2. இது M1 D1 W1, இது M2 D2 W2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், எனக்கு W2 தான் தேவை. W2 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ 5 12 கீழே இருக்க 6 மேலே போயிடும். மேலே இருக்க 15 20 கீழே போயிடும். 15 × 20. சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 5 5 3 5 15, 1 3 3 4 3 12, 1 4 4 5 4 20. ஸோ இப்போ 6/5 இருக்கு. 1 5 5 1 5 5 மிச்சம் 1 2 5 10, 1.2. ஸோ 1.2 லட்சம். ஏன்னா பணத்தை லட்சத்தில் தான் கொடுத்துருங்க. W1 6 லட்சம். இது 6 லட்சம்ன்றனால இதுவும் லட்சத்தை தான் போடணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? M1 D1 M1 D1 W1 இந்த MD/Wன்ற ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 வேலையாட்கள் 20 வேலையாட்கள் அப்படின்னு குழுக்களாக வர கணக்குகளுக்கு இது பயன்படும். அதுக்கடுத்து இந்த கணக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு தான் போட்டு பாருங்க. 150 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்கள் செய்கிறாங்க. அப்போ M1 D1 W1. அதே இதை 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் எவ்வளோ நாட்களில் செய்வாங்க அப்படின்றது. ஸோ அந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் எடுத்து எழுதுறது தான். தியரியை எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை நம்ம என்ன சொல்றது, டைம் அண்ட் ஒர்க் ஃபஸ்ட்டு வீடியோலேயே நம்ம இந்த கான்செப்டை நம்ம பார்த்துட்டு வரோம். இதுவும் ஹோம்ஒர்க். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்ம டிஸ்கஷன் ஒரு டைம் வச்சுருக்கோம். வாட்ஸ்அப்பில் கூட நம்ம நிறைய மாணவர்களுக்கு டிஸ்கஷன் டைம் வச்சு அந்த இடத்துல கொஸ்டின் இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த குரூப்பில் இணைகிறதுக்காக வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் யூடியூப்பில் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருப்போம். அதையும் பார்த்துக்கோங்க. உங்களோட டவுட்டை அந்த டிஸ்கஷன் டைமில் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். ஆன்சர்லாம் வருதுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் வருதுன்றதை அப்டேட் பண்ணுங்கள். இதுவும் ஹோம்ஒர்க் கணக்கு போட்டு பாருங்கள். ஓகே, இந்த கணக்கு பார்ப்போம். இப்போ பாருங்கள், 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே போன்று 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றாங்க. பாருங்களேன், இந்த கணக்கு நார்மல் கணக்கு மாதிரிலாம் கிடையாது. இதில் அல்லது மற்றும் இந்த மாதிரி வருது. இப்போ இதுக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்குங்க. சரி, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கணக்கு அப்படின்றது. இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் பாருங்களேன், 6 women or 8 men can construct a room in 86 days. How long will it take for 7 women and 5 men to do the same type of room? இப்போ இந்த மாதிரி அண்டு ஆறுன்னு வருங்க. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு அல்லதுல வருது இல்லையா, அதெல்லாம் மொத்தமாக பிரிக்கணும். 6 × 8 × 86. அந்த அல்லது கூட வருது 6 × 8 × 86. இப்போ இதுக்கு இந்த குறுக்கு பெருக்கல் போட்டு இது பண்ணணும். இப்போ குறுக்கு பெருக்கல்னா 6ஐயும் 5ஐயும் 6 × 5 ப்ளஸ் 7 × 8 7 × 8. சரிங்களா? இப்போ இதுவே ஸ்கூல் புக்கில் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸு ஒய் இஜெட். அதாவது இது ஆர் எக்ஸ் ஒய்ன்றது ஆறில் வருது. அதுக்கடுத்து ஏபிங்கிறது அண்டில் வருது. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 3ஐயும் பிரிக்கிறாங்க. எக்ஸு ஒய் இஜெட். கீழே குறுக்கு பெருக்கல் எக்ஸு பி ப்ளஸ் ஏஒய் ஒய்ஏ. சரிங்களா? இப்படி பெருக்குவாங்க.
ஸோ இதுதான் வந்து ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு இருக்கிறது. அதை வந்து நீங்கள் ஃபார்முலாவாக XYZ பை XB ப்ளஸ் YA அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. எடுத்து எழுதுறீங்க 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலை 86 நாளில் முடிக்கிறாங்க. அந்த அல்லது வரது ஃபஸ்ட் இருக்கும், மற்றும்ன்றது கீழே போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இருக்கிறது அப்படியே பெருக்கிட்டு இது பண்ணுவீங்க. இது பாருங்கள் ஈஸியாக வந்துடும். மேலே இருக்கலாம் அப்படி பெருக்கி போடாங்க. ஃபஸ்ட்டு கீழே எவ்வளோ அடிச்சு போடுறதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 6 × 10 × 8 is 6 டிவைடட் பை 6 30 ப்ளஸ் 7 × 8 7 56 7 × 8 இல்லையா, 7 × 8. அப்போது மேலே 6 8 86, கீழே 30 + 56 86 86 அடிச்சிடலாம். 8 40 6 48 48 நாட்கள். புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா வந்து ஃபார்முலாவாக மனப்பாடம் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க்கெல்லாம் அப்படியே பெருக்கணும், குறுக்கு பெருக்கல் பெருக்கி கீழே இந்த இடத்துல கூட்டணும், மறந்துடாதீங்க. அப்படி எல்லாத்தையும் பெருக்கலில் போட்டுறாங்க, அப்படி எல்லாத்தையும் ஈஸியாக அடிச்சு போட்டுருவீங்க. இந்த இடத்துல கூட்டல் வரும், கிராஸ் பெருக்கிறீங்க இல்லையா, அந்த ரெண்டையும் இது ரெண்டு நடுவில் கூட்டல். அடுத்து பாருங்கள், ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்கள் முடிக்கிறாங்க. சேர்ந்து 16 நாள் முடிக்கிறாங்க. ஏ தனியாக அந்த வேலையை 48 நாள் முடிப்பார், பி அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், ஒரு இது மாதிரி. ஏன்னா இது வந்து செகண்ட் டைம். ஏ வந்து தனியாக 48 நாள், பி எவ்வளோ நாளில் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஏபி சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 16 நாட்களில். இதுக்கு தான் என்ன சொன்னோம், இந்த எல்சிஎம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. 48 16 4 பல்லில் போட்டிங்கன்னா 1 4 4 2 4 8 நன்னாங்க 16, திருப்பி 4ஆல் போட்டிங்கன்னா 3 12 1 4 4. ஸோ நன்னாங்க 16 16 3 48, அதே தான் வருது. 48 தான் எல்சிஎம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவீங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ வச்சு ரைட் சைடு இருக்க வேல்யூ உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா எல்சிஎம்மால் வகுக்கணும். இப்போ எல்சிஎம் இருக்கு இல்லையா, எல்சிஎம் வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடு வேல்யூவால் வகுத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வேல்யூ 48 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்குது. அதே மாதிரி எல்சிஎம்மை லெஃப்ட் சைடு வேல்யூ 16 வகுத்தீங்கன்னா 3, அதை தான் அது கீழே போட்டுக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொண்டு போகலாம். அதே மாதிரி இது வந்து மேலே கூட்டினா கீழே வந்துடும். இப்போ ஏபி சேர்ந்து 3 நாளில் செய்கிறாங்க, ஏ மட்டும் 1 நாள், அப்போ பி மட்டும் 2 நாள். ஏ மட்டும் 1 நாள், பி மட்டும் 2 நாள் இருந்தால் தானே ஏபி சேர்ந்தால் 3 நாள்னு வரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்றது தான். இது வந்து எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்றது, இது வந்து எத்தனை நாட்களில் செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஏ வந்து 48 நாளில் செய்கிறாரு, ஏபி சேர்ந்து 14 நாளில் செய்கிறாங்க. அதை வச்சு இந்த ரைட் சைடு கண்டுபிடிச்சோம். இதை இங்கே இருக்கிறத கூட்டினா தான் கீழே இருக்கிறது வரும்னு சொன்னோம். அதனால் 3 வருதுன்னா இங்கே 2ன்னு இருக்கும் மொத்தம். இப்போ எனக்கு ரைட் சைடு இங்கே இருக்குது, லெஃப்ட் சைடு வேலையை கண்டுபிடிக்கலாம்ல, அதே தான். எல்சிஎம்மால் வகுக்கணும். எல்சிஎம் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் 2 இருக்குது, 2ஆல் வகுத்தோன்னா 24. இப்போ 24. இப்போ பி மட்டும் எவ்வளோ நாளில் செய்வாங்க, 24 நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றது. ஸோ இந்த மெத்தடை வந்து பார்ட் 3லேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பார்ட் 3 பார்க்காதவங்க அதை பார்த்துடுவாங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா வச்சு போடலாம், ஏபி பை ஏ ப்ளஸ் பின்னு போடலாம். ஸோ இதுதான் மொத்தமாக சேர்ந்து செய்கிறது. ஏ மட்டும் 48 நாள், அப்புறம் பி தெரியாது, 48 ப்ளஸ் பி, ஏபி சேர்ந்து 16 நாள். இப்போ இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணும். 48b = 16 × 48 ப்ளஸ் பின்னு போடணும். அதுக்கப்புறம் 16 உள்ளே கொண்டு போகணும். 16 × 48 ப்ளஸ் 16b. இப்போ இந்த 16p இந்த சைடு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அடித்து போட்டு அந்த பியை கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு வரும். அதை மெத்தடை விட இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஒரே மெத்தடு நிறைய கணக்குகளுக்கு உங்களுக்கு விடையாக வரும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இது வந்து ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாட்கள் முடிப்பான்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், ஏ வந்து பியை விட இவ்வளோ திறமையான ஆள் அப்படின்றதான் இங்கே சொல்ல வருது. 3 மடங்கு வேகமாக செய்யக்கூடிய திறமை. இப்போ அந்த திறன்ற வார்த்தையை தான் இங்கே மறைமுக வச்சுருக்காங்க. அப்போ ஈடி கணக்கு, E1 T1 = E2 T2. இப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்க, ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு பெருசு. ஏ பி, நான் முன்னாடியே இதில் சொல்லியிருக்கேன், யார் வலிமை குறைந்தாங்களோ அவங்களுக்கு 100 மதிப்பெண் போட்டுருங்க அப்படின்ட்டு. ஏ ஆனவர் பியை காட்டிலும், அப்போ ஏ தான் வலிமையானவர், பி வந்து வலிமை குறைந்தவர், அவருக்கு 100 போட்டேன். இப்போ ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக, அப்போ பி 100னா ஏ வந்து 300, ஏன்னா 300 மடங்கு அதிகமாக பண்ணுவார். சரிங்களா? இப்போ இதுதான் E1 E2. இப்போ பாருங்கள், E1 வந்து 300, T1 பாருங்களேன், T1க்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க, இல்லை அதை அப்படி வச்சுருவோம், அடுத்த ஸ்டெப்பில் பிடிக்கும் 100 T2. சரிங்களா? இப்போ இந்த இது கூட இப்போ அடிச்சு போடலாம், 0 0 அடிச்சிடலாம். அப்போ 3 T1 = T2. கடைசியாக கூட அடிக்கலாம், எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கூட. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா,
அவரால்ன்றது ஏ. அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுக்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ ஏ வந்து பி எடுத்துக்கிட்ட டைமை விட 24 நாள் குறைவாக எடுக்க முடியுன்றாங்க. இப்போ 3. இப்போ T2ன்றது தானே பி எடுத்துக்கிட்டது. பி எடுத்துக்கிட்ட டைமை விட பி எடுத்துக்கிட்டது வந்து T2, அதை விட 24 நாள் கம்மியாக எடுக்க முடியும் அப்படின்றாங்க. T2வை விட 24 நாள் கம்மியாக எடுக்க முடியும்ட்டாங்க. ஸோ T2. இப்போ இது பாருங்கள், 3T2 minus 24 is equal to T2. இப்போ இந்த T2 இந்த சைடு கொண்டு வந்துடுவோம், 24 அந்த சைடு கொண்டு போவோம். 3T2 minus T2 is equal to 24. இப்போ என்ன வரும்? 2T2ன்னு வரும். 24. சாரி இந்த 3 நான் இங்கே போட மாட்டேன். 3 உள்ளே போகிறப்ப இங்கே வரும் இல்லையா, மைனஸ் 3 into 24. அப்போ இங்கே 3 வரும். 3 into 24 நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன். T2 இந்த சைடு. ஸோ 2T2 is equal to 24 into 3. இப்போ வாங்க, T2 வரும். T2 is equal to 24 into 3 divided by 2. 4 2 12. அப்போ T2ங்கிறது வந்து 36 நாள். இப்போ பாருங்களேன், T2ன்றது வந்து செகண்ட் பி எடுத்துக்கிட்ட டைம். பி எடுத்துக்கிட்ட டைம் 36. அப்போ ஏ எவ்வளோ டைம் எடுத்திருப்பாங்க? ஏங்கிறது வந்து பி எடுத்துக்கிட்டதை விட என்ன பண்ணுவார்? 24 நாள் கம்மியாக எடுப்பார். 24 நாள்னா அப்போ 12 நாள். பி வந்து 36 நாள் எடுத்திருக்காரு. ஏ வந்து பி எடுத்ததை விட 24 நாள் குறைவாக எடுப்பார். இப்போ 24 கழிச்சிட்டோம்னா T வந்து 12. இப்போ பாருங்கள், ஏ வந்து 36 நாள், பி வந்து 12 நாள். இப்போ ஏபி சேர்ந்து எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபார்முலா கூட போடலாம். 36 into 12 டிவைடட் பை 36 + 12ன்னு ஃபார்முலா போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மெத்தட் இருக்குல்லையா வழக்கமா, அதை போடலாம். அதுன்றது என்னது? எல்சிஎம் எடுப்பேன். எல்சிஎம் வந்து 36 எல்சிஎம் வச்சுக்கலாம். சரிங்களா? 36 எல்சிஎம் வச்சுக்கிட்டிங்கன்னா, மாற்றி போட்டேன். T2 தான் பிக்குரியது. 12, இது வந்து 36. சரிங்களா? 12 36. இப்போ இது வந்து நம்ம இந்த டைமே போட்டுக்கலாம். ஏன்னா இதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து மனசில் பதிஞ்சிரும். ஒவ்வொன்றுக்கு இந்த ஃபார்முலா போடாமல் எப்பயுமே இந்த ஒரே ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு வேணும்னா என்ன பண்ணுவேன்? இந்த எல்சிஎம் வந்து 36 இது பண்ணுவேன். 36 டிவைட் பை 12. ஏன்னா லெஃப்ட் சைடு 12 இருக்குது. 12 ஓவர் பண்ணுறது மூவ் பண்ணிட்டு 36. சரிங்களா? இப்போ மூவ் பண்ணிட்டு 36ன்றனால எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்? 3 போட்டுப்பேங்க. இப்போ திருப்பி இதோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 36 கீழே 36 இருக்குது. சரிங்களா? எல்சிஎம் 36, லெஃப்ட் சைடு 36 இருக்கனால அடிச்சு போட்டால் 1. இப்போ 1ன்றது வந்துருச்சு. இப்போ ஏபி சேர்ந்து A + B சேர்ந்துன்றப்போ எனக்கு என்ன வரும்? இது ரெண்டையும் கூட்டிப்பேன் நான். ஏ தனியாக 3 நாள், பி தனியாக 1 நாள், அப்போ ரெண்டையும் கூட்டினா எனக்கு 4 நாள். சரிங்களா? இப்போ எனக்கு ரைட் சைடு கிடச்சிருச்சு. லெஃப்ட் சைடு வேணும்னா என்ன பண்ணுவேன்? 36 டிவைடட் பை 4 என்ன வரும்? 1 நாள் 9 நாள் 36. ஸோ 9 நாளில் செய்து முடிப்பார் அப்படின்றது. இப்போ புரிஞ்சுங்களா? இதை வந்து நான் உங்களுக்கு நடத்துகிறனால இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதை நல்லா மனசில் பதிஞ்சிடும். இப்போ E1 T1 இதை வச்சு உங்களுக்கு வந்து T2 கண்டுபிடிச்சிடுறீங்க, T2 T1 கண்டுபிடிச்சிருக்கீங்க. பொதுவாக என்ன கணக்கு பண்ணணும்னா இதே வந்து பார்ட் 3ல் ஒரு கணக்கு கேட்டிருப்போம். இது என்னன்னா ஏவோட டைம் கொடுத்துட்டு பியோட டைமை கேட்பாங்க, அவ்வளோதான். அதோடய அந்த இதை முடிச்சிட்டாங்க. ஆனால் இது அடுத்து ஒரு ஸ்டெப்பு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பியோட டைம் ஏவோட டைம் வச்சு 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம பேட்டர்னுக்கு போகிறோம், போய் அதை கண்டுபிடிச்சிடும். சரிங்களா? ஓகே, இந்த சம்மை அகைன் நீங்கள் போட்டு பாருங்கள். நான் எப்பயுமே அந்த பார்ட் 2 இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு டைப் வந்து குழுக்கள், அது பிரச்சனை கிடையாது. செகண்ட் டைப் வந்து ஏ தனியாக பி தனியாக இருக்கு இல்லையா, அந்த கணக்கை நீங்கள் 1க்கு 2 தடவை போட்டு பாருங்கள். மிஞ்சி போனால் 10 கணக்கு இருக்கும். மிஞ்சி போனால் 10 to 12 அவ்வளோதான். அந்த கணக்கை நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 நாட்கள், இப்போ P வந்து 20 நாட்களில் முடிப்பார், Q வந்து 30 நாட்களில் முடிப்பார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாள்கள் வேலை செய்த பிறகு, பாருங்கள் இந்த மாதிரி கணக்கெல்லாம் நான் அந்த T மாதிரி இப்படி போடுறோம் இல்லையா, அதுதான் உதவும். மற்ற இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பம். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் செய்து முடிகிறார். ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அது எவ்வளோ நாள்னு சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? Q போயிட்டாரு. அப்போ P மட்டும் 5 நாள் திருப்பி பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இந்த நாள் எவ்வளோன்னு கணக்கு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து அந்த T மெத்தட் தான் இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம், அவங்களோட திறமையை பார்ப்போம். இப்போ எல்சிஎம் என்ன பண்ணுவீங்க? 20 × 30
எல்சிஎம் போட்டிங்கன்னா 10ல் போட்டிங்கன்னா 2 3. ஸோ 60 தான் எல்சிஎம். ஓகேவா? இப்போ அந்த 60 எல்சிஎம்மாக வந்துருச்சு. இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு இது இருக்குது. ரைட் சைடு என்ன பண்ணுவீங்க? லெஃப்ட் சைடு இருக்க வேலையெல்லாம் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்குது கிடச்சிரும். 20 2 3. சரிங்களா? 3. அதுக்கப்புறம் 60 டிவைட் பை 30 2. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலையை முடிப்பார்கள். P + Q சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலையை முடிப்பார்கள். 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றது கேட்கல. ஒரு நாளைக்கு 5 வேலையை முடிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறதுன்னா P ஆனவர் 5 நாட்கள் செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்னன்றார், P மட்டும் 5 நாள் வேலை செய்கிறார். P ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்வார்? 3 வேலை செய்வார். இது வந்து ஒரு நாள் வேலை. ஒரு நாள் வேலைன்னு சொல்லிக்கலாம், அல்லது திறன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு Pங்கிறவர் 3 வேலை செய்வார். அப்போது P தனியாக எத்தனை வேலை செஞ்சுருக்காரு? 5 வேலை செஞ்சார். P எத்தனை நாள் செஞ்சுருக்காரு? 5 நாள் செஞ்சுருக்காரு. ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சார்னா 5 நாளைக்கு P 5 நாட்களுக்கு 5 நாட்களுக்கு எவ்வளோ வேலை செய்வார்? 5 3 15. ஏன்னா ஒரு நாளைக்கு Pங்கிறவர் வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறார். ஏன்னா அதுதான் இங்கே போட்டிருக்கு. Pங்கிறவர் வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரு. இப்போ 5 நாளைக்கு எத்தனை வேலை செஞ்சு முடிப்பார்? 15 வேலை. ஒரு நாளைக்கு 3 சமோசா சாப்பிட்றாரு. இப்போ 5 நாளைக்கு எத்தனை சமோசா சாப்பிடுவார்? 15 சமோசா சாப்பிட்றாரு. சரிங்களா? மொத்த வேலை எவ்வளோ? 60 வேலை. எல்சிஎம் தான் மொத்த வேலை. மொத்த வேலை 60. அந்த 60ல் இவங்க என்ன பண்ணுறாரு? P மட்டும் அந்த கடைசி 5 நாளில் எவ்வளோ பண்ணுறாரு? 15 வேலை. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 45. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த 2 பேரும் சேர்ந்து 45 வேலையை செஞ்சுருக்காங்க. P மட்டும் அந்த 15 சமோசா சாப்பிட்டாரு. அப்போ Pயும் Qவும் சேர்ந்து 45 சமோசா சாப்பிட்ருக்காங்க. அந்த 45 சமோசா எவ்வளோ நாளில் சாப்பிட்ருப்பாங்க? அதுதான் இப்போ கேள்வி. 45 வேலை தான் இருக்குது. சரிங்களா? இப்போ Pயும் Qவும் ஒரு நாளைக்கு 5 சமோசா சாப்பிட்ருவாங்க. Pயும் Qவும் ஒரு நாளைக்கு 5 சமோசா சாப்பிடுவாங்க. அதாவது 5 வேலை ஒரு நாளைக்கு செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு. இப்போ 45 வேலை எவ்வளோ நாளில் செய்வாங்க? 45 டிவைட் பை 5 9. எப்பயுமே பொதுவாக நீங்கள் 5ல் இருந்துட்டு இந்த எல்சிஎம்மால் உடனே வகுத்துடலாம்ல சார் அப்படின்னுவீங்க. அது வந்து எப்படின்னா எல்லாரும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தால் தான் இந்த 60 வச்சு திருப்பி 5ஆல் வகுத்து 12ன்னு நீங்கள் போட்டுடலாம். பட் வந்து Pன்றவர் மட்டும் கொஞ்சம் தனியாக வேலை செஞ்சுருக்காரு. அதனால் Pன்றவர் தனியாக வேலை செஞ்சதை அந்த மொத்த இதில் கழிச்சிட்டு வர விட தான் இப்போ நமக்கு எல்சிஎம் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த 45ல் அந்த 5 வகுத்துட்டேன்னா எனக்கு வந்து 9 கிடைக்கும். பார்த்தீங்களா? இந்த மெத்தடில் போடுறப்ப அந்த கணக்கு எவ்வளோ நல்லா போட முடியுது பாருங்கள். இதை 1க்கு 2 ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் போய் அழகாக பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? லெஃப்ட் சைடு ரைட் சைடு போடுறீங்க. எல்சிஎம் பார்த்துட்டு இந்த இதை ஃபில் பண்ணிடுறீங்க. ஃபில் பண்ணி பார்த்துட்டு P தனியாக ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். Q ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வார். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாங்க. அப்போ P பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரு. அப்போ 5 நாள் தனியாக வேலை செஞ்சுருக்காரு. அப்போ எத்தனை வேலை செய்வார்? 15 வேலை செய்வார். அப்போ மொத்த வேலையை 60 வேலை. 60 வேலையில் 15 வேலை போச்சுன்னா மிச்சம் 45 வேலை. 45 வேலையை Pயும் Q சேர்ந்து செஞ்சுருக்காங்க. Pயும் Q சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாங்க. அப்போ 45 வேலையை 9 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. ஏன்னா 45 டிவைட் பை 5 = 9. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள். இதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு. இதுவும் அந்த T வகுத்தில் போட்டால் தான் ஈஸியாக வரும். A மற்றும் B ஆகியோர் ஒரு வேலை முறையே A 12 நாள், B 9 நாட்களில் செய்வர். முதல் நாள் A கொண்டு வேலை தொடங்கி அடுத்த நாள் B வேலை செய்கிறாரு. அடுத்த நாள் A, அடுத்து B, இப்படி அல்டர்னேட்டிவாக. முதல் நாள் A, அடுத்த நாள் 2வது நாள் B, 3வது நாள் மூணாவது நாள் திருப்பி A, 4வது நாள் திருப்பி B, 5 6 இப்படி அடுத்தடுத்த நாள் என்னாவது ஏபின்னு மாற்றி வேலை செய்கிறாங்க. அல்டர்னேட்டிவ். அடுத்தடுத்த நாள் இருவரும் வேலையை செய்கின்ற நிலையில் வேலையானது எத்தனை நாட்கள் முடியும்? இப்போ புரியுதுங்களா? 2 பேரும் சேர்ந்து AB/A+Bல போட்டாங்கன்னா இங்கே வராது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து செய்யலை. ஃபர்ஸ்ட் நாள் A செய்கிறார், 2வது நாள் B செய்கிறார். இப்போ இதுக்கு நம்ம டானாவத்தில் தான் வரும். சரிங்களா? லெஃப்ட் சைட் ரைட் சைட். இப்போ பாருங்கள், மொத்தம் எல்சிஎம் போடுங்க. 12 9. எல்சிஎம் போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 3 போடுவோம். 4 3 12, 3 9. இப்போ என்ன வருது? 4 12, 12 3 36. சரிங்களா? 36ங்கிறது தான் எனக்கு எல்சிஎம். இப்போ ரைட் சைடுக்கு என்ன பண்ணுவேன்? 36 டிவைடட் பை 12 போடுவேன். எனக்கு என்ன வரும்? 3 வரும். அதே மாதிரி 36 டிவைடட் பை 9 போடுவேன். எனக்கு என்ன வரும்? 4 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 4ன்றது வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், மொத்தம் வேலை எவ்வளோ? 36 வேலை. மொத்தம் நமக்கு தேவையான எல்சிஎம் தான் வேலை.
மொத்த வேலை எவ்வளோ 36 வேலை. அந்த 36 வேலையில் ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார், பி வந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஏ வந்து 3 வேலை செய்கிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏ தான் செய்கிறார் இல்லையா. ஃபஸ்ட் நாள் வந்து ஏ 3 வேலை செய்கிறார். செகண்ட் நாள் பி வந்து 4 வேலை செய்கிறார். அடுத்து 3 வேலை, அடுத்து 4 வேலை, 3 வேலை, 4 வேலை, இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு 2 நாளில் ஏபி 2 நாளில் 7 வேலை செய்கிறாங்க. அடுத்த 2 நாளில் 7 வேலை, அடுத்த 2 நாளில் 7 வேலை. சரிங்களா. ஒரு 7 14, 3 வேலை 21. அடுத்த 2 நாள் 7 வேலை, ஏன்னா 3 4 வரும். அடுத்த 2 நாள் 7 வேலை. ஒரு 7 14, 3 வேலை 4 8 7 35. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் 4 நாள், ஃபஸ்ட்டு 2 நாள் 7 வேலை, அடுத்த 2 நாள், அடுத்த 2 நாள், அடுத்த 2 நாள் போகுது. அப்போ 2 நாள் 4 நாள் 6 நாள் 8 நாள் 10 நாள். 10 நாளில் 35 வேலை முடிச்சிட்டாங்க. 10 நாளில் எத்தனை வேலை? 35 வேலை. ஏன்னா ஃபஸ்ட் 2 நாள் 7 வேலை 7 வேலை 7 வேலைன்னு 35 வேலையை முடிச்சிட்டாங்க. மிச்சம் எவ்வளோ வேலை இருக்குது? மிச்சம் வந்து ஒரு வேலை இருக்குது. மிச்சம் ஒரு வேலை இருக்குது. ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஓகே, இப்போ மிச்சம் வந்து ஒரு வேலை இருக்குது. அந்த ஒரு வேலை யார் தொடங்குவா பாருங்க, திருப்பி ஏ தான் வருவார். ஏன்னா ஏபின்னு வருது, 10 நாள் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வந்து ஏ வராரு. ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 வேலையை முடிச்சிடுவார். ஆனால் அவனுக்கு எவ்வளோ இருக்குது? மொத்தம் ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. ஒரு நாளைக்கு அவர் 3 வேலையை செய்வார். அப்போ 1/3ன்றது இங்கே வரும். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சுருவார். ஆனால் அவருக்கு இருக்க வேலையே என்னது? ஒரே ஒரு வேலை தான். அப்போ 1/3 வேலை செஞ்சால் அவர் போதும் அப்படின்றது. அப்போது 10 நாள் 10 1/3 நாள் இருந்தால் போதும். அடுத்த ஒரு நாள் தேவையில்லை. ஏன்னா ஒரு நாள் இருந்துச்சுன்னா 11வது நாள் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா இவர் 3 வேலையை செஞ்சு முடிச்சிருவார். பட் ஒரு வேலை தான் செய்யணுன்றனால 10 1/3 நாள் இருந்தால் போதும் அப்படின்றது தான் இங்கே கணக்கு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த திருப்பி நான் ஒரு தடவை சொல்கிறேன். லெஃப்ட் ரைட்டு போட்டிங்க. ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை, பி இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதுக்கு வரீங்க. 1 2 3 4ன்ட்டு போகிறீங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு வேலை ஏ செய்கிறாரு, ஒரு வேலை. அடுத்த நாள் பி செய்கிறாரு, 4 வேலை. அப்போ 2 பேரும் சேர்ந்து 7 வேலை செஞ்சுட்டாங்க. 2 நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஏ வராரு, அடுத்து பி வராரு. ஷிஃப்ட் மாதிரி தான். 3 4 இவங்களும் 7 வேலை முடிச்சிட்டாங்க. அப்போ 4வது நாள் பார்த்தீங்கன்னா 7 7 14 நாள். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கப்போ 10 நாளில் என்ன ஆகுதுன்னா 10 நாளில் 35 வேலையை முடிச்சிடுறாங்க. சரிங்களா. 35 வேலையை முடிச்ச பின்னாடி மிச்சம் ஒரே ஒரு வேலை இருக்குது. ஆனால் யார் டேர்னில் வரா? ஏ வராரு. ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை முடிச்சிடுவார். அப்போ வந்து 1/3 நாள் இருந்தாவே அவருக்கு போதும். அப்போ 10 1/3ன்றது ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு இதான ஈஸியான ஒரு இது. ஆனால் இந்த இதை வந்து மற்றபடி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 7 7 7 7 7 ஐஏல 35. ஐஏல 35ன்றது 35 வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் எத்தனை நாள்? 2 நாள் 4 நாள் 6 நாள் 8 நாள் 10 நாள். ஸோ 10 நாள் 35 வேலையை முடிக்க 10 நாள். மிச்சம் ஒரு வேலை. அது யார் வரா? ஏ டேர்னில் வராரு. அதனால் 1/3ன்றது வரும். ஏன்னா 3 வேலையை முடிப்பார் ஒரு நாள். அப்போ அவருக்கு 1/3 நாள் இருந்தாவே போதுமானது அந்த ஒரு வேலையை முடிக்க. அப்போ 10 1/3 நாள்ன்றது ஆன்சர். இப்போ இங்கே வாங்க. எக்ஸ் ஒய் மற்றும் இஜெட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே எக்ஸ் வந்து 4 நாள், ஒய் வந்து 6 நாள், இஜெட் வந்து 10 நாள் இப்படி வேலையை முடிக்கிறாங்க. இப்படி முடிக்கிறப்போ 3100 ரூபா மொத்தமாக பணம் கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பணம் வரும் அப்படின்றத கேட்குறாங்க. இது வந்து அந்த நம்ம டி வத்தலில் போட்டால் போதும். எல்எஸ்ஆர்எஸ். இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 6 10. 2ஆம் வாய்ப்பால் போடுவோம். 2 4 2 6 2 10. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நம்பராக தான் வருது. இப்போ வந்து என்ன வரும்? 2 10 10 உங்களுக்கு 60 வருது. சரிங்களா. ஸோ 60 எல்சிஎம் வருது. இப்போ இந்த 60 எல்சிஎம்மில் நீங்கள் இப்போ ரைட் சைடை ஃபில் பண்ணணும். அப்போ 60 டிவைடட் பை 4. 60 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 15 வருது. ஸோ 15. அடுத்து 60 டிவைடட் பை 6. ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து 6 இருக்குது. 60 டிவைட் 6 10 வருது. அதுக்கடுத்து 60 டிவைடட் பை 10. லெஃப்ட் சைடு 10 இருக்குது. அப்போ வந்து 6.
ஓகேங்களா? இப்போ பாருங்க இதுதான். இப்போ இந்த அமௌண்ட்ட பிரிக்கிறதுக்கு நீங்க மொத்தமா கண்டுபிடிக்க தேவையே இல்ல. ஏன்னா இந்த இதுதான் ரேஷியோ. ரைட்ஸ் இந்த இது இருக்குல்ல, இதுதான் திறன். இது ஒரு நாள் அவங்க செஞ்ச வேலை. இத மட்டும் நீங்க எடுத்துட்டா போதும். 15, 10, 6 இத வந்து இதுல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 3100. இப்போ இது எப்படி சார் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம நேர் விகிதம் இது விகிதம் மற்றும் விகிதாசாரத்திலே இந்த இத பார்த்துருக்கோம். மொத்தம் இந்த இத வந்து பிரிச்சு போடணும். பிரிச்சு போடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த இதுல இருக்கு இல்லைங்களா? இந்த விகிதத்துல இருக்கலாம் கூட்டிறணும். கூட்டினீங்கன்னா 15, 25, 31. இந்த கூட்டுனத இந்த மொத்த அமௌண்ட்டால வகுக்கணும். 31. ஸோ 100ன்றது கிடைக்கும். இப்போ ஒரு பங்குன்றது 100. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ், ஒய், இஜெட். எக்ஸுக்கு வேணும்னா அந்த 100 இந்த எக்ஸோட வேல்யூவில் பெருக்குனா போதும். 15, 100. ஒய்க்கு வேணும்னா ஒய்யோட அமௌண்ட்டில் பெருக்குனீங்கன்னா போதும். 2. அடுத்து இஜெட்டுக்கு வேணும்னா இஜெட்டோட இதில் அந்த வர விடை, இந்த வர விடையை பெருக்குனா போதும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸோட இந்த 100ன்றது எக்ஸோட மட்டும் பெருக்குனா போதும். அப்போது 1500 கிடச்சிடும், 1000 கிடச்சிடும், 600 கிடச்சிடும். ஸோ இதாங்க. இப்போ இந்த இதில் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக அது முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ், ஒய், ஜெட்னு போட்டுக்கிட்டீங்க. எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சி ரைட் சைடு வேல்யூலாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு வேல்யூவில் எல்சிஎம் லெஃப்ட் சைடு வேல்யூலாம் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு வேல்யூ கிடச்சிடும். எக்ஸ், ஒய், ஜெட் மொத்தம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க அதை கேட்கல, அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. அமௌண்ட்டுக்கு இந்த வேல்யூ இருந்தாவே போதும். 15, 10, 6 இதை வந்து அடிச்சு போட முடிஞ்சால் அடிச்சிடலாம். ஆனால் எல்லாத்தையும் ஒரே நம்பரால் அடிச்சு போட முடிஞ்சால் அடிச்சு போட்டுட்டு அப்புறம் கூட கண்டுபிடிக்கலாம். பட் வந்து ஒரே நம்பரால் அடிக்க முடியாது. அதனால நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். அடிக்க முடிஞ்சால் அடிச்சுட்டு தான் போடணும். இப்போ 15, 10, 6. இப்போ என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு வந்து 31 வருது. ஸோ 31 வகுத்து எனக்கு 100 வருது. இப்போ அந்த எல்லா வேல்யூ எக்ஸ், ஒய், இஜெட்டோட அந்த 100 பேருக்குன்னா எங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இது வந்து ஹோம்ஒர்க்குங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களையும், பி என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களையும் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து எவ்வளோ நாட்கள் முடிப்பார். இதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏ ப்ளஸ் பி, ஏபி பை ஏ ப்ளஸ் பியில் போடலாம். 3 × 6 / 3 + 6. ஸோ 3 × 6 9. இப்போ 1 3 3 3 9, 1 3 2 இப்படின்னு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு சில கணக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் அதுக்காக நீங்கள் இந்த இப்போ டெம்ப்ளேட் இந்த கணக்குலாம் இந்த மாதிரி சிம்பிள் கணக்குலாம் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும். அதுக்காக தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இது எல்சிஎம் வந்து 6ன்றது எல்சிஎம் வச்சுக்கலாமா? இப்போ ரைட் சைடு வேணும்னா நான் இதெல்லாம் வகுப்பேன் லெஃப்ட் சைடு வேல்யூவால். பார்த்தீங்கன்னா 2 3 6. இப்போ 6/6 1. ஜஸ்ட் இது இப்படி போட்டால் வரும். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பழகுனீங்கன்னா எல்லா கணக்கும் போடலான்றதுக்காக தான். இப்போ 2 பேர் சேர்ந்துன்னு கேட்குறதுனால தான் நம்ம இங்கே கூட்ட போகிறோம். இந்த வேல்யூ வந்து ஏன்னா 2 பேர் சேர்ந்துன்றதுக்கு வரன்றனால கூட்ட போகிறோம். 3. இப்போ ரைட் சைடு எனக்கு வேல்யூ இருக்குது. லெஃப்ட் சைடு வேல்யூ நான் பார்க்கணுன்னா ரைட் சைடு வேல்யூலாம் வகுத்தா போதும். 1 3 3 2 3 6. ஸோ 2 கிடச்சிருச்சா? அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான நம்பர்ன்றாலும் உங்களால் இப்படியே போட முடிஞ்சு. பெரிய நம்பர்ன்றக்கப்போ இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். 2 நாள் செய்கிறது. அப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் என்னன்னா எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்கன்றது, ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு நாளில் எவ்வளோ வேலை செய்கிறாங்க, எவ்வளோ வேலை அவங்க ஒரு நாளில் செய்கிறாங்கன்றதும், லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து எவ்வளோ நாட்கள் அவங்க எடுத்துக்கிறாங்கன்றதும். இதுதான் உங்களுக்கு அந்த விடையில் வரதெல்லாம் இதுதான். இங்கே லெஃப்ட் சைடு இருக்கிற வேலையை தான் உங்களுக்கு விடையில் வரும். இப்போ 2 இது ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு. இதை போட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம போட்டிருக்க கணக்கு எல்லாத்தையும் இங்கே அகைன் போட்டு பாருங்கள். இந்த செகண்ட் மாடல் ஏ வந்து இவ்வளோ நாள் செய்கிற, பி வந்து இவ்வளோ செய்கிறது, ஒரு 10 to 12 கணக்கு தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அந்த 10 to 12 கணக்கை 1க்கு 2 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மாடலில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை தவிர அந்த குழுக்களாக வர ஃபஸ்ட்டு மாடலும் சரி, அந்த திறன் வச்சு வர 3வது மாடலும் சரி, எப்பயுமே ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. 2வது வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்ம டிஸ்கஷன் டைமில் நம்ம அந்த டவுட்டை கேட்குறதுக்காக மாணவர்கள் கேட்பாங்க. அதில் நீங்களும் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூச்சப்படுவாங்க. அப்படி கூச்சப்படாமல் நீங்கள் உங்களோட டவுட்டை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.